வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 மே 1 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்று எதிர்பார்த்ததை விட பரவலாகி இருக்கிறது இடிமழை. தற்பொழுது நீலகிரி, ஈரோடு, கோயமுத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு ஆகிய பகுதிகளில் மழை. அவிநாசி மற்றும் மேட்டுப்பாளையம், அன்னூர் பகுதிகளிலையும், நீலகிரி மாவட்டத்தில் பரவலாகவும், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம், பன்னாரி போன்ற பகுதிகளில், தலவாடி பகுதிகளிலையும் கனமழை. மேலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நாளை எதிர்பார்த்த மழை இன்றைய தொடங்கிவிட்டது. திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள்லையும், கல்வராயன் மலையிலிருந்து மேற்கு நோக்கி கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டத்திலையும் நல்ல மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து வருகிறது. இடிமழை பொழிவாக ஒதுக்கி இந்த மழைப்பொழிவு மேலும் பல இடங்களில் நாமக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்லையும் தொடங்கி இருக்கிறது. மேலும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்று வட்டாரத்திலையும் தொடங்கி இருக்கிறது. மதுரை மாவட்டம் தெற்கு பகுதி, சிவகங்கை மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, விருதுநகர் மாவட்டத்திலையும் மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது. இந்த மழைப்பொழிவு எல்லாமே தொடங்கிய இடத்திலிருந்து மேற்கு நோக்கி நகரும். இதனிடையே திருப்பூர் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை கோயமுத்தூர் தலைநகர் பகுதிக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. ஏற்கனவே மேட்டுப்பாளையம், அன்னூர் பகுதியில் பொழிது கொண்டிருக்கூடிய மழை கோயமுத்தூர் மாநகரத்திற்கும் வருகை தர இருக்கிறது. அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை பழனி மற்றும் அதன் வழியாக உடுமலைப்பேட்டை பகுதிகளுக்கு சாதகம் தருகிறது. அதேபோல மதுரை தெற்கு பகுதிகளில், அதாவது விருதுநகர் மாவட்ட எல்லை முதல் மதுரை மாநகரம் வரைக்கும் தொடங்கியிருக்கூடிய மழையும் தேனி மாவட்டம் வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய மழைப்பொழிவு இப்படி கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம் மாவட்டத்திற்கும், அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கியிருக்கூடிய மழை திருப்பூர், ஈரோடு, கோயமுத்தூர் மாவட்டத்திற்கும் கொடுத்து கேரள எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும், ஆந்திர, கர்நாடக, கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு இரவில் நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு. இன்றைய மழைப்பொழிவு தொடக்கமே நாளையிலிருந்து தீவிரமடைய இருக்கிறது. நாளை 2ஆம் தேதி இதைவிட கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும். நாளைய மறுதினம், அதாவது 3ஆம் தேதி, ஆந்திர எல்லையோரத்தில் வங்கக்கடலோரம் வரைக்கும் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு மற்றும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது. 3ஆம் தேதி மாலையே டெல்டா மாவட்டங்களுக்கும் நல்ல மழை பொழிவு தெரிகிறது. 2ஆம் தேதியே வாய்ப்பு இருக்கு. 3ஆம் தேதி கூடுதல் வாய்ப்பு. 4ஆம் தேதி டெல்டாவில் கனமழை இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே 4ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே இடி மின்னலுடன் கனமழை கூடுதல் பரப்பில் பொழிய இருக்கிறது. ஆக வரக்கூடிய 4ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவு மழைப்பொழிவாக, இடி மழைப்பொழிவு, சில இடங்களிலே காற்றுடன் கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். 4ஆம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நாட்களிலே தினசரி வங்கக்கடலோரம் முதல் அரபிக் கடலோரம் வரைக்கும் தமிழ்நாடு, காரைக்கால், புதுச்சேரி, கேரளா, தெற்கு கர்நாடக, தெற்கு ஆந்திர பிரதேசம் என ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கே மழை வாய்ப்பு தெரிகிறது. தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிராவின் தெற்கு பகுதி, கோவா, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுக்கே நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இப்படி இன்று தொடங்கியிருக்கூடிய மழை இன்றை விட நாளை கூடுதல் பரப்பிலும், நாளை விட நாளை மறுதினம் 3ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பிலும், 3ஐ விட 4ஆம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பிலும், 5, 6 தேதிகளில் மேலும் கூடுதல் பரப்பிலும் மழைப்பொழிவு கொடுக்கும். அன்றைய தினம் ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை மதியம் பெய்யாவிட்டால் மாலையிலோ அல்லது இரவிலோ அதிகாலைக்குள் மழைப்பொழிவு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை அன்றைய தினத்தில் ஒதுக்கினால் அடுத்த நாள் உங்களுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது. இப்படி வரக்கூடிய மே மாதம் முதல் வாரத்தில் கொடுக்கக்கூடிய மழையை விட 2வது வாரத்தில் மேலும் கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது. 2வது வாரத்தில் காற்று சுழற்சி மற்றும், அதாவது கிழக்கு திசை மற்றும் தென்கிழக்கு தெற்கு திசை காற்றுடன் உயரழுத்த காற்றும் இணைந்து, அதாவது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு திசை காற்று இணைந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் 2வது வாரத்தில் நல்ல மழைப்பொழிவு நாடெங்குமே தெரிகிறது. அந்த மழைப்பொழிவு அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் தெற்கு திசை காற்றும் வலுப்பெறும். ஆகவே 2வது வாரத்தில் மேலும் கூடுதல் பரப்பில் பொழிந்து 3வது 4வது வாரத்தில் அதை விட கூடுதல் பரப்பில் இருக்கிறது. ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது அக்னி வெயிலுக்கு வாய்ப்பில்லை. அக்னி வெயில் புழுக்க வெயிலாக, ஊமை வெயிலாக
மந்தமான ஒரு வெயிலாக வியர்வை மற்றும் அசௌகரியமும் கொடுக்கக்கூடிய, அதாவது அனலால் அசௌகரியம் கொடுக்காமல் வியர்வையால் அசௌகரியம் கொடுக்கக்கூடிய வானிலையாக அமைந்து மதியத்திற்கு மேல் தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவை கொண்டு வந்து கொடுக்கும். கோடை வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் சராசரி என்று நீண்டகால வானிலை அறிக்கையில் தெரிவித்ததில் எந்த மாற்றமும் இல்லை. கோடை மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் என்பதிலும் மாற்றமில்லை. ஏப்ரல் மாத மழைப்பொழிவு சற்று குறைந்திருந்தாலும் ஏப்ரலுக்கு முன் மார்ச்சில் பெய்த மழை சராசரிக்கு 200% கூடுதலாக இருந்த நிலையில் ஏப்ரலில் சராசரி மழைப்பொழிவை சராசரி வரை 200% சராசரிக்கு கூடுதல் என்ற மழைப்பொழிவு இருந்த நிலையில் 98%, 85% என்று குறைந்து வந்த நிலையில் தற்பொழுது படிப்படியாக அதிகரித்து மீண்டும் 200% கூடுதல் என்ற நிலையில் கொண்டு வந்து வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக கண்டிப்பாக கோடை வெப்பம் அனல் மிக குறைவு. ஓரிரு இடங்களில் மட்டும் 104 டிகிரிக்கு எட்டினாலும் அது பரவலாக இருக்காது. கடலோர மாவட்டங்களில் மட்டும் 100 டிகிரிக்கு நெருக்கமாக, ஓர மாவட்டங்களின் உள்பகுதி மட்டும் 100 டிகிரியே நெருக்கமாக வரும். கடலோரம் கண்டிப்பாக 100 டிகிரிக்கு கீழே தான் வெப்பம் இருக்கும். திருச்சி, மதுரை மற்றும் வேலூர், சேலம் இந்த பகுதிகளில் மட்டும் 102, 104 டிகிரி வரைக்கும் போகும். 104, 105க்கு மேல் போவதற்கு அக்னி நட்சத்திர காலத்தில் வாய்ப்பே இல்லை. அக்னி வெயில் என்பது புழுக்க வெயிலாக, வியர்வை வெயிலாக மட்டுமே இருக்கும். மந்தமான வானிலையாக இருக்கும். ஆகவே கோடை மழை அனைவருக்கும் கை கொடுக்கும். அந்த நம்பிக்கையுடன் இருங்கள். ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை உங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை 5லிருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும், சராசரிக்கு 5லிருந்து 10 சென்டிமீட்டர் வரைக்கும் சில இடங்களில் பெய்யலாம். அதாவது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஒரு இடத்துல நனைக்கும், ஒரு இடத்துல தூரும், ஒரு இடத்துல 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், சில இடங்களில் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நாட்கள், பெரும்பாலான நாட்கள் 8, 10 என்று இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே உங்களுக்கும் அப்படி 10 சென்டிமீட்டர் பெய்தால் உங்களுடைய வயல்களில் நீர் தேங்கும் அளவிற்கு இருக்கும். உங்களுடைய அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் அனைத்து பணிகள், பொது பணிகள், செங்கல் சூளை பணிகள் மற்றும் உப்பள பணிகள் மற்றும் விதைப்பு பணிகள் எல்லாவற்றிற்குமே தக்க முன் எச்சரிக்கை மற்றும் திட்டமிடுதலுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் தலைப்புச் செய்தி: கோடை மழை தீவிரமடையும். அனல் வெயில் இல்லாமல் புழுக்க வெயில் கொடுக்கும். மாலை இரவு இடிமழை பிடிப்பு படிப்படியாக நாளுக்கு கோடை, அதாவது குறிப்பாக மே மாத மழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் என்ற நிலையில் தான் கொண்டு வந்து வைக்கும். மாற்றம் ஏதுமில்லை. தொடர்ந்து அப்டேட்ஸ் இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.